குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இங்கே பியாண்ட் த மைண்ட் அப்படின்ற ஒரு டைட்டிலில் பேசலான்னு வந்திருக்கேன். ஏன் அந்த டைட்டிலை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளில் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளுக்குள்ளே ஒரு திங்கிங் பேட்டர்ன் வச்சுட்டு இப்படி தான் நடக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இல்லை, அதை தாண்டி மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத நான் படிச்சிருக்கேன். என் லைஃப்பில் அதை அச்சீவ் பண்ணவும் செஞ்சுருக்கேன். அதனால் அந்த டாப்பிக்கில் இங்கே சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன். அது இப்போது இதில் நான் நிறையா மேஜிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன். ஏன் இந்த மேஜிக்கில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறது எல்லாருமே பண்ண முடியும். பியாண்ட் த லிமிட் சக்ஸஸ் பண்ணால் அது மேஜிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம இந்த மேஜிக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மேஜிக் வெர்சஸ் லாஜிக் ரெண்டுக்கும் உண்டான ஒற்றுமை என்ன, வித்தியாசம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த மேஜிக்ஸை பற்றி பியாண்ட் த லிமிட் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கோட அர்த்தம் தெரியும் அப்படின்ற மாதிரி நான் அதை எடுத்திருக்கேன். அதாவது இன்றைக்கி நம்மளால் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு பேச முடியுது, வீடியோ காலில் கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இதே விஷயத்தை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பீப்புள்கிட்ட போய் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களால அதை நம்பியிருக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி டேட்டில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை. அது அவங்களுக்கு மேஜிக்காக இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் நம்மளுக்கு அது ஒரு விஷயமே இல்லை. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்ஃபோன் நெட்வொர்க்கிங்கில் ஒர்க் ஆகுது, திஸ் தட் அப்படின்னு நிறையா லாஜிக்ஸ் நம்ம பேசுவோம். ஆனால் அன்னைக்கு அதை நம்மளால் ஏற்றுட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு விஷயத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படின்றதுக்காக அது பொய் கிடையாது. இப்படி தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் இந்த மாதிரி விஷயம் நடக்காது அப்படின்னு மேஜிக்காக வச்சுருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி லாஜிக்காக மாறிடுச்சு. ஓகே, இதை மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. அது நீங்கள் தேடுற நபர் உங்களை தேடி வருவார், நீங்கள் தேடுற பொருள் உங்களை தேடுது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அதை உங்களுக்கு நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் லாஜிக்காக எந்த அளவுக்கு விஷயங்கள் நடக்கிறது உண்மையோ அதை மாதிரி இதுவும் உண்மை அப்படின்றத என் லைஃப்பில் நான் நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த டைட்டிலையும் நான் இங்கே பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸே சொல்லலாம் அப்படின்றத நினைக்கிறேன். அதாவது இதை நீங்கள் நம்புறதுக்கு உங்களை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு முக்கியமான ஒரு வேலையாக காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு அலாம் வச்சு எழுந்திரிச்சு நீங்கள் கிளம்பணுன்னு ஒரு பிளானில் இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் அது மறந்து போயிருக்கோம். சில பேருக்கு நீங்கள் அலாரம் வைக்காமலே அதே டைமில், அதாவது 2 மினிட்ஸ் வித்தியாசத்தில் நீங்கள் எந்திரிச்ச உங்களோட அனுபவம் இருக்கும். அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு பின்னாடி நிறையா லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதை கூட நீங்கள் நினைக்கலாம், இல்லை இது என்னோடய மெமரி பவர், அதில் நான் ஷார்ப்பாக இருந்துருச்சேன் அப்படின்னு நினைக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது நீங்கள் ஒரு நபரை மைண்டில் திங்க் பண்ணுறீங்க, இல்லைன்னா அவரை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த நபரே உங்கள்கிட்ட ஃபோனில் வந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்க நேரில் கூட மீட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாரோட லைஃப்லையும் கண்டிப்பாக இருந்திருக்கும். இதுக்கு பின்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். இதை மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி மிகப்பெரிய மேஜிக்ஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தான் நான் இங்கே சொல்ல ட்ரை பண்ணுறேன். இதில் இந்த விஷயத்தில் இதை வெறுமனே நான் ஒரு புக்கில் படிச்சுட்டு ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு நான் இங்கே பேச வரல. என் லைஃப்பில் நடந்திருக்கிற சில மேஜிக்ஸை வச்சு தான் நான் இதை நம்ப ஆரம்பித்தேன். இதை இன்றைக்கி நான் வெளியில் எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் உள்ள என்னோடய லைஃப்பில் நடந்த உண்மையான சம்பவம் என்ன அப்படின்னா, என்னோடய மேரேஜ் லைஃப், என்னோடய லவ் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். அதாவது 1998 என்னோடய ஏஜ் 18 வயசு இருந்தது. அன்றைக்கி தேதியில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜில் ஜாலியாக படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சிவியரான ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. நான் டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அதை பாதியிலே நிப்பாட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன். அன்றைக்கி நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் என்னோடய நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஹெல்த் கிரிசிஸ் ஆயிடுச்சு அது. அன்றைக்கி நான் நினைக்கல இவ்வளோ பெரிய லைஃப் எனக்கு கிடைக்கும். எங்கள் ஃபேமிலியும் அந்தளவுக்கு ஒரு பெரிய லெவலில் இல்லை அன்றைக்கி டேட்டில்.
நான் எல்லாரும் டாக்டர் சொன்னாங்க, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ வந்து நார்மல் லைஃப்பை வந்துட்டு நீ போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மைண்ட் செட்டில் அன்னைக்கு நான் இல்லை. 98ல் எந்த அளவுக்கு நான் வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தனோ, அதே லைஃப் வந்து எனக்கு 2008ல் மிராக்கிளாக மாறிச்சு. என் ஒய்ஃபை நான் மீட் பண்ணேன், அவங்கள நான் வந்து கல்யாணம் பண்ணேன். எந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுல நிறையா சேலஞ்சஸ் இருந்துச்சோ, அதெல்லாம் உடைக்கிறது மாதிரி ஒரு டாக்டராகவே வந்து எனக்கு வந்து என் ஒய்ஃப் கிடைச்சாங்க. அவங்கள நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸாக இருந்தது. என்னாலேயே ஒரு காலகட்டத்தில் நம்ப முடியல. நான் என்ன நினச்சி அவங்கள்ட்ட பழகிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, போகிற வரைக்கும் போகலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை கூட இல்லை. ஏன்னா வந்து அது நடக்காது அப்படின்ற அளவுக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது எப்படி நாளடைவில் போக 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 எனக்கே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்க ஏஞ்சல்ஸ் மாதிரி வந்து என்னோடய மேரேஜை வந்து பண்ணி வச்சாங்க. என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. நான் டிப்ளமோ கூட முடிக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்னை என்கரேஜ் பண்ணி எம்பிஏ வரைக்கும் என்னை படிக்க வச்சாங்க. இன்றைக்கி நான் வந்து பிஸ்னஸில் ஒரு லெவலுக்கு போகிறதுக்கு அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை வந்து ஜஸ்ட்டு லக் அப்படின்னு நீங்கள் யாரும் கடந்து போக வேணாம். அதை நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து லக்குன்றது வெறுமனே காத்துக்கிட்டு இருக்கிறது, அது அப்படி இல்லை. நம்மளோட டெடிக்கேஷனை கொடுத்துட்டு அதுக்காக நான் நம்பிக்கையோடு இருக்கும்போது வந்து அதை அடைகிறது தான் மேஜிக் அப்படின்னு அந்த இடத்துல நான் சொல்ல வர்றேன். ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்துட்டு, அன்னைக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணப்பவே நான் ஒரு விஷயத்தை வந்து நான் மைண்டில் வச்சுருந்தேன். அதாவது என்னை கல்யாணம் பண்ணதுனால அவங்களோட கேரியர், ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, அவளோட ஒரு கேரியர் வந்து ஸ்பாயில் ஆகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு தாட் வந்து எல்லார்ட்டையும் பரப்பப்பட்டுச்சு. அது அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு வந்து எம்பிபிஎஸோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அவங்கள விட நான் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ட்ரீம் பண்ணேன். ஒரு மிக சிறந்த ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து பண்ணணும், அது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும் அப்படின்றத நான் என்னோடய டைரியில் எழுதிக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக எங்களுக்கும் மெடிசன் ஃபீல்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் நான் எழுதினேன். என்ன எழுதினேன் அப்படின்னா, தமிழகத்தின் முதன்மை மருத்துவ நிறுவனத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். என்னோடய ஹாஸ்பிட்டலில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ்லாம் நான் வந்து கொடுத்து அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு இன்புட்ஸ் கேட்டேன். அவங்க எல்லாருமே என்னை வந்து ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணாங்க. நீங்கள் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, உங்களுக்கு ஐடியா இல்லை நீங்கள் அப்படின்னு என்னை எவ்வளோ டீப் ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு தேடல் இருந்தது. பண்ணுனா ஒரு பேசப்படுற லெவலுக்கு பண்ணணும், இல்லைன்னா அதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவன் நான். ஒரு காலகட்டத்துக்கு மேலே இதை பண்ண முடியாமல் எனக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் வந்துருச்சு. அப்போ எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக 2 பேர் ஏஞ்சல்ஸ் மாதிரி வந்தாங்களோ, அதை மாதிரியே ஒரு 2 ஆர்கிடெக்ட் என் கூட என்கிட்ட இருக்கிற ஆர்கிடெக்டை விட சின்ன லெவலில் இருக்கிற ஆர்கிடெக்ட் தான் அவங்க. இங்கே என்ன பியூட்டி அப்படின்னா, நான் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேனோ அதே டிசைனோட என்னைய மாதிரி ஒரு கிளைண்ட்டை அவங்க தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் எப்படி மீட் பண்ணுறோம் இன்றைக்கி, இதுதான் வந்து மேஜிக். இது வந்து நம்ம லக். இப்போ நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம பெருசாக எடுத்து அதை நம்பணுமோ அதை டக்குன்னு கடந்து போயிடுறோம். எந்தெந்த விஷயம்லாம் வந்து கடந்து போகணுமோ அதையே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த எனக்கு 45 வயசில் கிடைச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுல தான் என் பொண்ணுக்கு வந்து நான் அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் அவள் என்கிட்ட சொன்னான், நீங்கள் ஏன் வந்து இதை எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால், அது எனக்கு வந்து ரொம்ப மிராக்கிளாக ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி மேடையில் வந்து பேசுகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சவாலான விஷயமாக தான் இருந்தது. இருந்தாலும் உங்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அவளுக்குமே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சேலஞ்சஸ், ஒரு மேஜிக் நடந்தது. அதையும் நான் அந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது அவளுக்கு வந்து என்னைய மாதிரியே வந்து ஒரு ட்ரீமான பொண்ணு தான், ட்ரீமாக இருக்கிற பொண்ணு தான் அவள். அவளுக்கு வந்து இங்கே ஸ்கூல் கேப்டன் ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் அவளுக்குள்ள ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் அவளுக்கு வந்து அதை அடைய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்போ நான் அவள்கிட்ட சொன்னேன், நீ வந்து பிலீவ் பண்ணிவிட்டு உன்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும் நீ பண்ணு, உனக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவளை எவ்வளோ சொன்னேன். ஆனால் அவள் ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு நிறையா என்கிட்ட பேசுவா. நீ ஓவர் திங்கிங் பண்ணாத, நீ வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு பிலீவ் மட்டும் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நானுமே வந்துட்டு அந்த டைரியில் நான் எழுதுகிற பழக்கம் இருக்குது, டெய்லி நைட்டு. அதில் நான் எழுதியிருந்தேன், மீரா வந்து ஸ்கூல் கேப்டனாக உருவாகியதற்கு நன்றி அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். இன்றைக்கி வந்து அவள் ஸ்கூல் கேப்டன் ஆகியிருக்கா.
எனக்கு நல்லா தெரியும் மீராவை விட நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கில்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. இருந்தாலும் இதுவுமே என் லைஃப்பை பொறுத்தவரை ஒரு மேஜிக் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், என் லைஃப்பில் நடந்த மேஜிக் மாதிரி உங்கள் லைஃப்லையும் கண்டிப்பாக மேஜிக் நடக்கும். இப்போ உங்களுக்கு வந்து மேஜிக்கை பற்றின சில ஒரு ஐடியாஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படி உங்களுக்கு கொண்டு வர்றது அப்படின்றதையுமே நான் இங்கே சொல்லலான்னு வந்திருக்கேன். அதாவது இந்த உலகத்தில் எல்லாமே வந்து அதன் ரூல்ஸில் தான் நடக்குது. இப்போ இன்றைக்கி வந்து காலையில் சூரியன் உதிக்கிறதுலேருந்து நம்ம பூமி சுற்றுறதுலேருந்து நீங்கள் இந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்கிற வரைக்கும் எல்லாமே ஒரு ரூலில் தான் ப்ளே ஆகுது. நம்ம தான் வந்து யதார்த்தமாக நடந்துக்கிட்டு இருக்கு, இது இந்த ஒரு லைஃப் தான் இருக்குது அப்படின்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, எல்லாமே ஒரு தேரியில் ஒர்க் ஆகுது. அந்த தேரியை வந்துட்டு சக்ஸஸுக்கும் மேஜிக்கும் உள்ள என்ன தேரின்றதை நான் அந்த இடத்துல உங்கள்கிட்ட சொன்னால் அடுத்த லெவலுக்கு உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சக்ஸஸ்ங்கிறது நம்மளுக்கு என்ன வேணுன்ற, என்ன பண்ண போகிறன்ற ஒரு கிளாரிட்டி, அதுக்கு என்ன ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. இதில் நம்மளுக்குள்ள என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு 4 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு 5ஆவது நாள் நம்ம ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் நம்மளுக்கு தள்ளி போகுது. அதே நேரத்தில் மேஜிக்குமே வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு கிடைக்கிற வாய்ப்புக்கு பேர் தான் மேஜிக் அப்படிங்கிறாங்க. மேஜிக்குங்கிறது அதுவுமே ஒரு லாஜிக்கில் தான் ஒர்க் ஆகுது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து அந்த லாஜிக்கே பார்க்குறதுக்கு தவறுறோம். அந்த மேஜிக்கில் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பை பார்க்குறதுக்கு நம்ம தவறுறோம். ஏன் நம்ம தவறுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு திங்கிங் பேட்டர்னில் இருக்கோம். இப்படி நடந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு திங்கிங் பேட்டர்னில் இருக்கிறதுனால நம்ம எடுக்கிற எஃபர்ட்டுக்கு ஈஸியாக கூட ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், அதை நம்ம பார்க்க தவறிடுவோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு டிசைனில் போய்கிட்டு இருக்கோம். அப்படி போகக்கூடாது அப்படின்றதான் சொல்ல வர்றேன். அதில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் 90% வந்து லாஜிக்காக இருங்க, ஆனால் 10% வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி கவனிங்க. அதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வேறு ஒன்றும் கிடையாது. மேஜிக் இஸ் நத்திங் பட் கான்ட்ரிபியூஷன்ஸ். அதாவது உங்களை வந்து லைஃப்பில் உங்கள் வேலையை பண்ணிவிட்டு இது நடக்கிறதுக்காக நீங்கள் சாமி கும்பிடுங்க, உட்காந்து தியானம் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இந்த ஏஜில் உங்களுக்கு அதெல்லாம் வராது. ஆனால் எதுக்கு நான் கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதைச்சிட்டு காத்திருந்தா தான் அது முளைக்கும். ஒரு விதையை விதைச்சோன்னா 1000 விதை கூட 1000 பழங்கள் கூட வரும். அப்போ விதைக்காமல் காத்திருந்து எந்த பலனுமே கிடையாது. நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க, உங்களுக்கு மட்டும் எல்லாம் நடக்கணும்னு நீங்கள் செல்ஃபிஷாக திங்க் பண்ணுறீங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நம்ம யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்மகிட்ட இருக்கணும்ல. அந்த கேரக்டர் கூட வரும்போது நம்மளுக்கு வந்து போனஸாகவே இன்னொரு கேரக்டர் நம்மளுக்கு ஒரு லிசனிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு வந்துடுது. அதனால் நம்ம ஒரு எஃபர்ட் எடுத்து நம்ம போயிட்டு இருக்கும்போது அதில் நம்மளுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்மளால் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கில் நம்மளுக்கு கிடச்சிது. இதை நீங்கள் இதை நான் வந்து என் லைஃப்பில் வந்து நான் உருவாக்கிக்கிட்டேன். நான் சின்ன வயசில் நான் நினச்சிருக்கேன், என்ன நம்ம சாமி கும்பிட்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிருக்கேன். அன்னைக்கு தேதியில் நான் எப்படி இருந்திருக்கேன் அப்படின்னா, நான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு செல்ஃபிஷாகவே இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து என்னோடய லைஃப்பில் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு தேடை ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணி என்னோடய சோஷியல் சர்வீஸை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் கூட இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நான் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் வந்து பேசுகிறதுங்கிறது எனக்கு இது கூட ஒரு மேஜிக்காக தான் நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம என்ன கொடுக்கப்படுவது கிடைக்கப்படுது அப்படின்றத நான் வந்து முழுசாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் நீங்கள் இதை பொறுமையாக கேட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி. இதில் எத்தனை பேருக்கு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த விஷயத்தை வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதை நீங்கள் கற்றுக்கிறதுனால நான் எப்போயுமே ஒரு விஷயத்தை நான் நம்புவேன். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டர்பிரனர்கிட்ட பேசுகிறது 100 பீப்புள்கிட்ட பேசுகிறதுக்கு சமம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் நினைக்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட்டை பேசுகிறது ஒரு 100 ஆண்டர்பிரனர்கிட்ட பேசுறதுக்கு சமம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை தமிழ் சிறந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஸ்கூலுக்கு உங்கள் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.